ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்னர் பற்றி பார்க்கலாம். இந்த கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இவர் தான் வந்து ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடெண்ட்டு. இவர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் அ ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இவருடைய டேர்ம் வந்து 5 இயர்ஸு. ஆனால் 5 இயர்ஸ்க்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிரசிடெண்ட் வந்து இவரை வந்து ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கவர்னரே வந்து ரிசைன் பண்ணிட்டு கூட போகலாம் அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில். நெக்ஸ்ட் இவருடைய டேர்ம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவருடைய கவர்னர் போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அடுத்து இப்போ கவர்னர் ஆகணும் அப்படின்னா அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இவர் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பராகவும் இருக்கக்கூடாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் ஒரு மெம்பராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு ப்ராஃபிட் தர்ற மாதிரியான ஒர்க்லேயுமே இவங்க இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இவர் தான் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா யாருன்னா சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு 1 ஆர் மோர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரே கவர்னர் வந்து இருக்கலாம். அது வந்து எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி அப்படின்னா 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 படி வந்து 1 ஆர் மோர் ஸ்டேட்ஸ்க்கு ஒரே கவர்னரே வந்து இருக்கலாம். இவ்வளோ தான் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் நிறையா வந்து கவர்னர் பற்றி பார்க்கலாம், அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.